இஸ்லாமியர்களுக்கு என்ன வரலாறு இருக்குது? ஒரு 100, 150, 200 வருஷத்தை சேர்ந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரபு நாட்டில் இருந்து வந்தவங்க. இந்த பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஒரு புத்தகம் எழுதினார், அல் ஜிஹாத் அல் காயிதான்னு சொல்லி. அந்த புத்தகத்தில் இந்த குப்பையை ஃபுல்லாக கொட்டி வச்சிருப்பாரு. இவங்களுக்கு வரலாறு இல்லை, இவர்கள் எல்லாம் நாட்டை பிடிக்க வந்தவர்கள், அழிக்க வந்தவர்கள் எல்லாம் சொல்லுவார். அவர்களே தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறுகள் இது. சூர சரதியலை பற்றி சொல்லும் போது சிலோன் ரொபின் ஹூடும்பாங்க. சூர சரதியலை பற்றி இந்த நாடு பேசுகிறது, வரலாற்றில் பேசுகிறார்கள். எந்த இடத்திலாவது மம்மலே மரிக்காரை பற்றி பேசி இருக்கிறார்களா? சூர சரதியலை பேசுகிற வரலாறு மம்மலே மரைக்காரை மறந்து விட்டது. அந்த மலைக்கு பேர் உத்துவான் கந்த அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. சிங்களத்தில் உத்துவான் கந்தம்பாங்க, அது உஸ்மான் கந்த. உஸ்மான் என்கிற ஒரு இஸ்லாமியருக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய மலை. அதுக்கு போய் யாரும் ஏறி கைடோட போகணும், தனியாக போயிடாதீங்க. கைடோட போய் நாங்கள் மேலே வரைக்கும் ஏறி பார்த்துருக்குறோம் மலைக்கு. அந்த மலையில தான் இந்த சூர சரதியலும் மம்மலே மரைக்காயரும் இரவு நேரத்தில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்திட்டு ஏழை மக்களுக்காக எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டு வந்து ஒளிச்சுக்கிடுவாங்க. அந்த மலையில தான் 2 பேரும் உயிரோடு பிடிக்கப்படுகிறார்கள். உயிரோடவே அன்றைய அரசு அவங்களை கைது பண்ணுது. எப்படி பண்ணுது தெரியுமா? இந்த இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் எட்டப்பன் என்று சொல்லி ஒரு பேச்சு சொல்லுவாங்க. எட்டப்பன், நீ எட்டப்பன் மாதிரிம்பாங்க. இந்தியாவில், தமிழ்நாட்டில எல்லாம் காட்டி கொடுக்கிறவனுக்கு பேர் எட்டப்பனும்பாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா, சுதந்திர போராட்ட தியாகிகளை காட்டி கொடுத்தவங்களுக்கு எட்டப்பன் என்று பேரு. அது மாதிரி இலங்கை வரலாற்றில் சூர சரதியலையும் அதே போன்று மம்லே மரைக்கார் 2 பேரையும் காட்டி கொடுத்தது ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அன்னைக்கு அந்த பெண்மணி காட்டி கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு இஸ்லாமிய பெண்மணி காட்டி கொடுத்திருந்தால் இன்றைக்கு நிலைமை என்ன? இன்ன வரைக்கும் எல்லா இனவாதியினுடைய வாயிலையும் நம்ம தானே அவள் மாதிரி இருந்திருப்பே. நீங்களா யார் தெரியுமாடா? எங்க மன்னரை காட்டி கொடுத்த, எங்க ஆக்களை காட்டி கொடுத்தவங்க, நீங்களா உத்தமனா? இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஆக்களை காட்டி கொடுத்ததுனால அதை பத்தி பேசுறாங்க. இல்ல, ஒரு பொம்பளை அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய பிரிட்டிஷ் அரசாங்கத்திடத்தில் இந்த 2 பேரையும் காட்டி கொடுப்பா. 2 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். 1864 மே மாதம் 7ஆம் தேதி சரியாக இன்றைக்கு இருக்கிற கண்டில இருக்கிற போகம்பர சிறைச்சாலை, இப்ப அந்த சிறைச்சாலை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்தி இருக்கிறாங்க. போகம்பர சிறைச்சாலையில் வைத்து இந்த 2 பேரும் மக்களுக்கு முன்பதாக தூக்கிலிடப்பட்டார்கள். அந்த போர்த்துகேய படை பாத்திமாவை பிடிச்சு மாறுகால் மாறுகை வெட்டுகிறார்கள், வலது காலை வெட்டுகிறார்கள். இப்ப உண்மையை சொல்லு, சாம இருக்கிறார். இடது கையை வெட்டுறாங்க, வலது கால் இடது கை, மாறுகால் மாறுகை வெட்டுவது. அப்பவும் அவ சொல்லல, மறுத்துட்டா. ஏன்னா அவ காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது, போய் சொல்லவும் கூடாது. அதுக்கு பிறகு கழுத்தையே வெட்டுகிறார்கள். கொலை செய்தும் அந்த சகோதரி மன்னரை காட்டி கொடுக்கவில்லை. அவங்கள கொண்டு போட்டு மன்னர் எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு படை போய்விட்டது என்று தெரிந்த மன்னர் வெளியே வர்றார். வெளியே வந்து பார்த்தா பாத்திமா கொல்லப்பட்டிருக்கிறார். மாறுகால் மாறுகை வெட்டப்பட்டிருக்கிறாள், தலை வெட்டப்பட்டிருக்கிறது, மரணம் சம்பவித்திருக்கிறது. அப்பதான் மன்னர் பாத்திமாவை பார்த்து சொல்றாரு, மா ரெக்கலேங்கிறார். சிங்களத்தில் மா ரெக்கலே என்று சொன்னா என்னை பாதுகாத்த இரத்தமே, உன்னுடைய இரத்தத்தை தந்து என்ன பாதுகாத்துட்டியம்மா என்று சொல்லி ஆதங்கப்பட்டு பேசுறாரு. இந்த மாரக்கலே தான் இன்றைக்கு மரக்கலே என்று மாறியது. இந்த மறுவுதல் தமிழ்ல இருக்குதுல்ல, அது மாதிரி ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையாக மாறும். அது மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மாரெக்கலே, என்ன உசுரை கொடுத்து என்ன பாதுகாத்தியம்மான்னு அந்த போற்றி புகழ்ந்த வார்த்தை இன்னைக்கு எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க? ஏதோ நம்ம இந்த வந்தாமர்த்தா மாதிரியும் வேறொரு சமூகம் மாதிரியும் நம்மளை கொச்சைப்படுத்துவதற்காக மறக்கலையா மறக்கலையா மறக்கலையாங்கிறான். இந்த நாட்டுக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறோம், குரல் எழுப்பி இருக்கிறோம், போராடி இருக்கிறோம், கடைசி சண்டை வரைக்கும் பிடித்திருக்கிறோம், சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தலைவர்கள் இன்றைக்கும் தியாகிகளாக இருக்க வேண்டியவர்கள் துரோகிகளாக அறியப்படுகிறார்கள், துரோகிகளாக பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் மாற்றப்பட வேண்டும், இதற்கு எதிராக பேசப்பட வேண்டும். இந்த தியாகிகளாக இவர்கள் 7 பேரும் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை நம்ம விடுக்கணும்.
எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும், நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே செயல்படக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிற சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற அதே நேரம் நாட்டினுடைய சட்டதிட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு ஜனநாயக ரீதியாக நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை செயல்படுத்துகிற கடமையும் நமக்கு இருக்கிறது. இலங்கையினுடைய சுதந்திர தினம் எதிர்வருகிற ஒரு சில நாட்களுக்குள் கொண்டாடப்பட இருக்கிற இந்த தருணத்தில் இலங்கை சுதந்திரத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை தெளிவூட்டும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளில் மூத்தூரிலே நடைபெறுகிறது. இலங்கையினுடைய சுதந்திரம் கிடைத்து இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலங்களை நாம் தாண்டி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நமக்கு நினைவிருக்கிற காலம் தொட்டு ஓரளவுக்கு ஒரு நிம்மதியான சுதந்திர தினத்தை எதிர்வருகிற நாட்களில் நாம் கொண்டாட இருப்பதை நாம் புரிய முடியும். இப்படியான ஒரு சூழல் நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை பெரும்பான்மை சமூகத்திற்கும் நம்மோடு இணைந்திருக்கிற மற்ற சிறுபான்மை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது. இலங்கையினுடைய சுதந்திர போராட்டம் என்பது கடைசியாக பிரித்தானியாவிடம் இருந்து இலங்கை சுதந்திரம் பெற்ற அந்த தருணத்தில் மாத்திரம் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று அல்ல. அதற்கு முன்பிருந்த இலங்கையை என்றைக்கு அந்நியர்கள் கைப்பற்ற நினைத்தார்களோ, இலங்கைக்கு என்றைக்கு போர்த்துகேயர்கள் நுழைந்தார்களோ, என்றைக்கு ஒல்லாந்தர்கள் வர ஆரம்பித்தார்களோ, என்றைக்கு ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பெல்லாம் நடந்ததோ, அந்த ஒவ்வொரு தருணங்களிலும் இலங்கையை மீட்டெடுக்க வேண்டும், சுதந்திரமாக இந்த நாடு செயல்பட வேண்டும், அந்நியர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்கு எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் போராடி இருக்கிறார்கள், அதற்காக பேசி இருக்கிறார்கள், ஜனநாயக ரீதியிலான தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நம்முடைய தியாகங்கள் போற்றப்படவில்லை, நம்முடைய தியாகங்கள் பேசப்படவில்லை, நம்முடைய தியாகங்கள் எந்த ஒரு புத்தகங்களிலும் தொகுக்கப்படவும் இல்லை. தொகுக்கப்பட்டதை கூட இல்லாமல் ஆக்குகிற வேலையைத்தான் கடந்த கால அரசுகளே திட்டமிட்டு செய்தன என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு நம்ம ஆள்பலத்தில் தான் சிறுபான்மையா இருக்கிறோம். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு நாம் செய்த சேவை அடிப்படையில் பெரும்பான்மைக்கு நிகரான சேவைகளை சுதந்திர இலங்கைக்காக நாம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இலங்கையினுடைய வரலாற்றில் 1594 முதலாவது யுத்தம் நடைபெறுகிறது போர்த்துகேயர்களோடு. இலங்கையினுடைய அன்றைய அரசோடு இலங்கையை கைப்பற்றுவதற்காக போர்த்துகேயர் நாட்டுக்குள் நுழைகிறார்கள். அவர்களுடைய படையெடுப்பு 1594 நடைபெறுகிறது. படையெடுப்பு தந்துரே யுத்தம் என்று வரலாற்றிலே அறியப்படுகிறது. இந்த தந்துரே யுத்தத்திலே இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக நடைபெற்ற யுத்தம் இது. இந்த யுத்தத்தின் இலங்கை ராணுவத்தினுடைய ராணுவ தளபதியாக செயல்பட்டவர் சல்தீன் பின் அத்தாஸ் என்கிற இஸ்லாமியர் என்பதை இன்றைக்கும் நாம் இலங்கையினுடைய வரலாற்றிலே பார்க்க முடியும். நமக்கெல்லாம் நினைவுல இருக்காது அல்லது தெரிஞ்சிருக்க மாட்டோம், குறைவான பேர் தெரிந்து வைத்திருப்போம். இலங்கையில கடைசியாக வார் நடைபெற்றது. அது விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்துக்கும் இடையிலே நடைபெற்ற யுத்தம். அதிலே ராணுவ தளபதியாக ஜெனரல் சரத் பொன்சேகா செயல்பட்டார். அது நமக்கு நினைவிருக்கிறது. கடைசியாக தானே நடந்தது, அதனால நினைவிருக்கிறது. இது முதல்ல 1594 நடைபெறுகிற யுத்தம். இந்த யுத்தத்தினுடைய முதல் ராணுவ தளபதி ஷேக் சல்தீன் பின் அத்தாஸ் என்கிற ஒரு இஸ்லாமியர். ஆனால் அந்த யுத்தத்தில் இலங்கையினுடைய படை தோல்வி அடைகிறது. இந்த அளவுக்கு தோல்வி அடைகிறது என்று சொன்னால் போர்த்துகேயர்கள் ஷேக் சல்தீன் பின் அத்தாஸ் என்கிறவரை கைது செய்கிறார்கள், உயிரோடு பிடிக்கிறாங்க. நம்ம நாட்டு படை தோல்வி அடைகிறது. தோல்வி அடைந்ததற்கு பிறகு
போர்த்துகேய ராணுவத்தோடு அன்றைக்கு இருந்த அரசர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதற்காக பேச்சுவார்த்தை நடத்துறார் சொன்னா, எங்கள் நாட்டு தளபதியை விடுதலை செய்யுங்கள், நீங்க கேட்கறதெல்லாம் நாங்க தர தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ருபீஸ் யூஸ் பண்றோம், நம்ம நாட்டுடைய கரன்சியாக ருபீஸை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அன்றைய நாணயமாக அறியப்பட்டது பகோடாஸ். அன்றைக்கு மன்னர் போர்த்துகேயர்களோட என்ன பேசுறாருன்னா, எங்கள் நாட்டு தளபதியை விடுதலை செய்யுங்கள், 5000 பகோடாஸ் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் பணம் செலுத்த தயாராக இருக்கிறோம். 5000 பகோடாஸ்ங்கிறது இன்னைக்கு ஒரு 5 பில்லியன் 6 பில்லியன் அளவுக்கு உண்டான பெரும் தொகை. அன்றைக்கு இலங்கை அரசுல சல்தீன் பின் அத்தாஸை விடுதலை செய்யுங்கள், 5000 பகோடாஸ் வரைக்கும் நாங்கள் நிதி செலுத்துவதற்கு, தண்டம் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கேட்டும் அன்றைய போர்த்துகேய ஆட்சியாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு இலங்கையினுடைய படை தளபதி தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். இலங்கை வரலாற்றில் நடைபெற்ற முதலாவது யுத்தத்தில் முதலாவது படை தளபதியும் ஒரு இஸ்லாமியர். இந்த இஸ்லாமியரும் இலங்கைக்காக தன்னுடைய உயிரை நீத்துவிட்டு தான் போனார் என்பதை இன்றைக்கும் நம்ம வரலாற்றில் பார்க்க முடிகிறது. இந்த வரலாறுகள் எல்லாம் போற்றப்பட வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டியவைகள். ஆனா காரணம் என்ன? இன்றைக்கு நமக்கு தெரியாத, நம்மளே புரியாத வரலாறுகளாக மாறி இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இவ்வளவு காலமா சொல்லி வச்சது என்னன்னா, நீங்க எல்லாம் வந்தா மரத்தான், நீங்க எல்லாம் வந்தேரிகள், அரபு நாட்டுக்காரண்ட புள்ள. நம்மளும் அதையே கேட்டு 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 நம்மளும் அதை கிட்டத்தட்ட உள்வாங்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாகும்ங்கிறது கோயபல்ஸ் தத்துவம்பாங்க. ஹிட்லரோடு ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருந்தார் கோயபல்ஸ், அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர். ஹிட்லர் எதை செஞ்சாலுமே கோயபல்ஸ் வேலை என்னன்னா, திரும்ப 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 சொல்லி உண்மைன்னு நம்ப வைக்கிறது. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா உண்மைன்னு நம்மளே நம்பிடுவோம். அது மாதிரி நமக்கு எதை உள்ளத்துல ஊட்டி வச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கொஞ்சம் வாயை மூடிட்டு நம்ம இருப்போம், நம்மளே வந்தா வரத்தான் தானே, அரபு நாட்டுக்காரன் புள்ள தானே, நம்ம இதெல்லாம் பேசி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது என்று நம்முடைய தலைவர்களே பல கட்டங்களில் பேசுகிறத கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். நம்மளை பார்த்தா அரபு நாட்டுக்காரன் புள்ள மாதிரியா தெரியுது, அரபு நாட்டுக்காரன் புள்ள ஆப்பிள் மாதிரி இருப்பான், நம்ம அப்படியா இருக்கிறோம். உருவத்திலேயே நம்ம அரபு நாட்டுக்காரன் புள்ள இல்லைங்கிறது வெளிப்படையா தெரியும் போது அவன் சொன்னதையே திரும்ப திரும்ப நாமளும் ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரியே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்திருக்கிறோம். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அரபு நாட்டிலிருந்து அரேபியர்கள் இலங்கைக்கு வந்தார்கள் என்பது எவ்வளவு உண்மையோ அதைவிட மிகப்பெரிய பேருண்மை இந்த நாட்டிலே இருந்த சோனகர்கள் இலங்கை முஸ்லிம்களாக இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பது. ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறோம். அரபு நாட்டிலிருந்து அரபியம் வந்தான், இங்க கல்யாணம் கட்டினான், இங்க குடும்பம் நடத்தினான், பெத்துக்கிட்டான், அது ஒரு செக்ஷன். இன்னொரு பகுதி என்ன, சோனகர்கள் இலங்கை யோனக்க என்று சொல்லி நம்முடைய ஐடென்டி கார்டுல இப்ப ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் தந்துருவான். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஐடென்டி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய இனமாக எது சொல்லப்படும், இனமாக நம்ம பேசுகிற மொழி தான் தமிழ். இந்த பகுதியில் தமிழ் பேசுவீங்க, இதே கொழும்பு பகுதிகளுக்கு வந்தா சிங்களம் பேசுவோம். பேசுகிற மொழி தான் நமக்கு மாறுது. ஆனா நம்ம யார் இனத்தால் யாரு, சோனகர்கள், மதத்தால் இஸ்லாமியர்கள். மொழியால் தமிழ் பேசினா தமிழன், சிங்களம் பேசினா பச்சை சிங்களவன் நினைக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. மொழிக்காக சண்டை பிடிக்க வேண்டிய, இனத்துக்காக சண்டை பிடிக்க அந்த மாதிரி தேவை நமக்கு இல்லை. தமிழ் பேசினா நீ பச்சை தமிழன், சிங்களத்தில் பேசினா பச்சை சிங்களவன், தைரியமாக சொல்லலாம். நம்முடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டது அல்லது சொல்லி தராமல் விடப்பட்டது. இதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் அரபு நாட்டுக்காரன் புள்ளேண்டுகிட்டு இருக்கிறோம். நம்முடைய வரலாற்றை சொல்லக்கூடிய மகாவம்சம் 2ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டுல அனுராதபுரத்தில் பண்டுகாபய மன்னன் சோனகர்களுக்கு வாழ்வதற்கு இடமளித்தான் என்பதை இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. 2ஆம் நூற்றாண்டுல அனுராதபுரத்தில் பண்டுகாபய மன்னன் சோனகர்களுக்கு வாழ்வதற்கு இடம் கொடுத்தான் என்று நம்முடைய இலங்கையின் வரலாற்று நூல் சொல்கிறது. யார் இந்த சோனகர்கள்? சோனகர்கள் என்ற ஒரு இனக்குழு இருந்தது. ஒட்டுமொத்தமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் நம்முடைய இனம் சோனக இனம் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் அதுதான். ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நாட்டிலேயே இருந்திருக்கிறோம் என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சுதந்திர இலங்கையினுடைய சுதந்திர தினத்தன்றைக்கு ஒவ்வொருவரும் சொன்ன செய்திகள் பேசப்படும். இலங்கைக்கு சுதந்திரம் கொடுக்கிற நாள், நம்முடைய தேச தந்தையாக மதிக்கப்படக்கூடிய DS சேனாநாயக்க அவர்கள் அன்றைய நாள் சட்டசபையிலே பேசிய பேச்சு இன்றைக்கும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பேச்சு, இன்றைக்கும் நாம் வரலாற்றிலே பார்க்க முடியுமான பேச்சு. என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு இனமும் சுதந்திரம் கிடைக்கும் போது தங்களுடைய இனத்துக்கு தேவையானதை வந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் இஸ்லாமிய தலைவர்களை அழைத்து பேசினேன். TP ஜாயாவை அழைத்து பேசுறாரு, பதியுத்தீன் மஹமூதை அழைத்து பேசுகிறார். நாடு சுதந்திரம் கிடைக்க போகுதுங்க. பொன்னம்பலம் ராமநாதன் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, பொன்னம்பலம் அருணாச்சலம் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, தமிழ் தரப்பு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. தங்களுக்கு தேவையானவங்க கேட்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்?
வேண்டும் அன்றைக்கே கேட்கிறார். இந்தியாவினுடைய சுதந்திரம் கிடைக்கும் போது பாகிஸ்தான் என்கிற ஒரு நாட்டை தனியாக சின்ன கேட்டார். கேட்டு கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் என்று ஆனார்கள். இந்திய முஸ்லிம்கள் இந்தியா என்று இருந்தார்கள். இதே மாதிரி சுதந்திரம் கிடைக்கும் போது நம்முடைய தலைவர்கள் நினைத்திருந்தால், ஆமா எங்களுக்கும் ஒரு பகுதியை பிரிச்சு இந்த சொல்றாங்க சபரிஸ்தான் ஆக போறான், கபிரிஸ்தான் ஆக போறான்னு வாதம் மேல வந்தாலே கொஞ்சம் பேர் வருவாங்க. இங்கே முஸ்லிம்கள் சபரிஸ்தான் என்ற ஒரு நாட்டை உருவாக்க வந்த பாகிஸ்தான், கசகஸ்தான், இந்த ஸ்தான்ல ஒண்ணு சேர்த்து கொடுது சபரிஸ்தான் இப்படி ஒண்ணு கேக்குறாங்க. நம்ம நினைச்சிருந்த அந்த சபரிஸ்தான் அன்னைக்கே கேட்டிருக்கலாம். நம்ம தலைவர்கள் கேட்டாங்களா? இஎஸ் சேனாநாயக்க சொல்லுகிறார், ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொன்றை கேட்டார்கள். இஸ்லாமிய தலைவர்களை அழைத்து நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. இஸ்லாமிய தலைவர்கள் எங்களிடத்தில் சொன்னது ஒன்றுமே வேண்டாம், நம்முடைய நாட்டின் சுதந்திரம் தான் எங்களுக்கு முக்கியமானது என்றார்கள். நம்முடைய நாட்டினுடைய தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்கள் எந்த அளவு தூரம் இந்த சுதந்திரத்திற்காக நின்றிருக்கிறார்கள் என்பதை புரிய வேண்டும். இன்னைக்கு நீங்க கொழும்புக்கு போனீங்கன்னா, கொழும்புல நம்ம பார்க்கிற மிக முக்கியமான இடங்கள் எல்லாமே நம்முடைய தலைவர்கள் உருவாக்கியதாக இருக்கும். ஒரு முறை மாக்கான் மாக்கார் அவர்கள் கொழும்புல கோல் ஃபேஸ்க்கு போனா, கோல் ஃபேஸ் ஹோட்டல் என்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. பிரிட்டிஷுக்கு எதிராக எவ்வளவு தூரம் போராடி இருக்கிறோம் சுதந்திரத்திற்காக வேண்டியும் நம்முடைய கௌரவத்திற்காக வேண்டியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கொழும்பு கோல் ஃபேஸ்க்கு போனீங்கன்னா, கோல் ஃபேஸ் தொங்கல்ல கோல் ஃபேஸ் ஹோட்டல் என்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. கோல் ஃபேஸ் ஹோட்டல் எல்லாருக்கும் தெரியும். கோல் ஃபேஸ் ஹோட்டலுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு பெரிய கட்டிடம் இருக்கிறது. இந்த கட்டிடத்தினுடைய வரலாறு என்ன? மாக்கார் சேர் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, கோல் ஃபேஸ் ஹோட்டலுக்கு போறாரு. எப்படி போறாரு? தலையில துருக்கி தொப்பி போச்சு போட்டு, சாரம் உடுத்து, ஷூ போட்டு போறாரு. இன்றைய கால ஆடை அதானே, அந்த மாதிரி Dress உடுத்துக்கிட்டு போறாரு. பிரிட்டிஷ் காவல் படை நிறுத்துகிறது. எடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க ஹோட்டலுக்குள்ள வரணும்னா இப்படி வந்தா வரையலாது. எப்படி வரணும்? நீங்க சாரத்துக்கு பதிலா ட்ரவுசர் போடணும், பேண்ட் போடணும், போட்டு கோட் போட்டு இங்கிலீஷ்கார மாதிரி உள்ள வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் இந்த ஹோட்டலுக்குள்ள உங்களுக்கு அனுமதி அப்படின்னாங்க. சொன்னவனுக்கு தெரியாது மாக்கான் மாக்கார் யாருன்னு. அவர் அந்த காலத்துல இருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவர். உன்னுடைய ஆடை மெத்தேட உடுத்துக்கிட்டு தான் நான் உள்ள வரணும்னா இப்படியான ஒரு ஹோட்டலுக்கு வர வேண்டிய தேவை எனக்கு இல்ல. இன்றைக்கு இருக்கிற கோல் ஃபேஸ் ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கிற அவ்வளவு பெரிய ஹோட்டலை அன்றிருந்த அரசுக்கு எதிராகவே கட்டி முடித்தார். ஹோட்டலுக்கு வந்தா ஹோட்டலுக்கு வர விடு, நீ சொல்ற Dress உடுத்துக்கிட்டு தான் வரணும்னா அப்படிப்பட்ட Dress தேவையில்லை. நான் ஏன் Dressல நான் ஹோட்டல் கட்டி உள்ள போறேன் என்று அன்றைக்கே பிரிட்டிஷாருக்கு எதிராக தனியாக ஹோட்டல்களை கட்டியவர்கள் நம்முடைய தலைவர்கள். போராட்டம்னா போராட்டம் சாதாரண போராட்டம் இல்ல. காசுல போராடுவோம், சண்டையா நெஞ்ச நிமிர்த்தி நிற்போம். நாட்டில் நீ இருக்க கூடாது என்பதற்காக, சுதந்திர இலங்கைக்காக இவ்வளவு பாடுபட்டவர்கள் நம்முடைய தலைவர்கள். 1153 பொலன்னறுவ ராஜதானி, நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் பொலன்னறுவ ராஜதானியை பற்றி. பொலன்னறுவ ஆட்சி காலத்தில் முதலாம் பராக்கிரமபாகு முதல்ல இரண்டாவது இருக்குதா இல்லையா? இதுல முதலாம் பராக்கிரமபாகுடைய காலத்தில் அவருடைய அமைச்சரவை அமைக்கப்படுகிறது. இன்றைக்கு நாடு முழுக்க நீங்க நிறைய குளங்களை பார்க்கிறோம்ல, சேனாநாயக சமுத்திரம், பராக்கிரம சமுத்திரம், கலாபவன், நிறைய குளங்களை பார்க்கிறோம். இந்த குளங்கள் அமைக்கப்பட்டதனுடைய பின்னணியை என்னன்னு கேட்டா, அரேபியர்கள் அன்றிருந்த மன்னர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள். என்னன்னா, எங்களுக்கு விவசாயத்தினுடைய விளைச்சல்கள் தேவை, எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கரும்பு தேயிலை மட்டுமில்லை, இந்த அரிசி நெல் அரிசி எல்லாம் வேணும், அதனால நீங்க குளங்களை உண்டாக்குங்க, உங்கள்கிட்ட இருந்து வர பிசினஸ் எல்லாம் நாங்க எடுத்து, உங்கள்கிட்ட இருந்து வருகிற அறுவடையை நாங்க எடுக்கிறோம், பணம் தந்து எடுக்கிறோம் என்று அவர்கள் சொன்ன காரணத்தினால குளங்கள் எல்லாம் நிறைய கட்டப்பட்டது. எந்த அளவுக்கு அன்றைய கால இஸ்லாமியர்களை மன்னர்கள் மதித்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் வரலாற்றிலே நம்ம பார்க்க முடியுமான ஒரு முக்கியமான செய்தி. நீங்க இப்ப காத்தான்குடி மியூசியத்துக்கு போனீங்கன்னா, அங்கே நான் சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தையும் தத்ரூபமாக செய்தும் வைத்திருப்பார்கள். பராக்கிரமபாகு தொடர்பாக ஒரு சினிமா படமும் எடுக்கப்பட்டிருக்கு சிங்கள மொழியில. அதிலும் இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். என்ன நடக்கிறது? முதலாம் பராக்கிரமபாகுடைய அமைச்சரவையில் 4 அமைச்சர்கள், 16 அமைச்சர்கள் மொத்தம் அவங்க அமைச்சரவையில், கேபினெட்ல 16 பேர் இருக்கிறாங்க. இதுல 4 பேர் இஸ்லாமியர்கள். 4 பேர் என்பதை தாண்டி அந்த 4 பேருக்கும் கொடுக்கப்பட்ட அமைச்சு பதவிகள், ஒன்று ஃபாரின் மினிஸ்டர், வெளிநாட்டு விவகார அமைச்சராக இருக்கிறார், இன்னொருவர் பொருளாதார நிதி அமைச்சராக இருக்கிறார். முக்கியமான அமைச்சு பொறுப்புகள் அன்றைய காலத்திலேயே கொடுக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த சினிமா படத்திலும் காட்சிப்படுத்தப்படும். இன்றைக்கு நீங்க மியூசியத்திலையும் அதை பார்க்க முடியும். 16 அமைச்சர்கள் பராக்கிரமபாகுவோடு அமர்ந்திருப்பார்கள். அந்த காட்சியில 16 பேர்ல, அதாவது பிரசிடென்டாக இருக்கிறவர் மன்னர் மாத்திரம் ஷூ போட முடியும், செருப்பு போட முடியும். மன்னர் அல்லாத அமைச்சர்கள் யாரும் செருப்பு போடக்கூடாது, வெறுங்காலோடு தான் மினிஸ்ட்ரியில் உட்காரணும். இது அன்றைய கால சட்டம். 16 பேர்ல 12 பேர் செருப்பில்லாமல் இருப்பார்கள்.
4 பேர் செருப்போடு தொப்பியோடு தாடி வைத்துக் கொண்டிருப்பார்கள். என்ன காரணம் தெரியுமா? இவங்க நமக்கு ரொம்ப முக்கியம். அன்றைய இது முதலாவது பராக்கிரம பாகுடைய ஆட்சி காலத்திலேயே நடக்கிறது. 4 இஸ்லாமியர்கள் செருப்பணிந்து தாடி வைத்து தொப்பி அணிந்து அவருடைய சபையிலே இருந்தார்கள் என்கிற வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஆரம்ப என்ன சில பேர் என்னன்னா இவங்களுக்கு வரலாறு இல்லை, இஸ்லாமியர்களுக்கு என்ன வரலாறு இருக்குது, ஒரு 100 150 200 வருஷத்தை சேர்ந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரபு நாட்டில் இருந்து வந்தவங்க இந்த பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஒரு புத்தகம் எழுதினார், அல் ஜிஹாத் அல் காயிதான்னு சொல்லி. அந்த புத்தகத்தில் இந்த குப்பையை ஃபுல்லாக கொட்டி வச்சிருப்பாரு. இவங்களுக்கு வரலாறு இல்லை, இவர்கள் எல்லாம் நாட்டை பிடிக்க வந்தவர்கள் அழிக்க வந்தவர்கள் எல்லாம் சொல்லுவார். அவர்களே தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறுகள் இது. இந்த அளவு தூரம் நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தலைவர்கள் இந்த நாட்டுக்காக எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிய முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. 1864ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சம்பவம். இந்த கண்டியில இருந்து நீங்க கொழும்புக்கு போனீங்கன்னா அல்லது கொழும்புல இருந்து கண்டிக்கு போனீங்கன்னா மாவனெல்லைக்கு பக்கத்தில் கேகோலுக்கு மாவனெல்லைக்கும் இடையில சரதியல் கம்மான என்று சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அது ஒரு முடுக்குக்குள்ள இருக்கும், பார்க்கறதுக்கு பெரிய அளவில் தெரியாது. சிங்களத்தில் சரதியல் கம்மானன்னு ஒரு போர்ட் போட்டிருப்பாங்க. இந்த சரதியல் கம்மானண்டா என்ன? சூர சரதியல் என்று சொல்லி சிங்களத்தில் ஒரு சினிமா படம் எடுத்தான். அதாவது சரதியல் வீரன் சரதியலை பற்றிய வரலாறு அப்படின்னு சொல்லி. இந்த சரதியல் என்கிற ஒருவனை பற்றித்தான் அந்த ஊருக்குள்ள ஒரு முக்கியமான சில அம்சங்கள் இருக்கிறது. சரதியல் கம்மான என்று சொல்லி ஒரு ஊரையே தயார் பண்ணியிருக்கிறான். அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு போனால் சரதியல் பற்றிய வரலாற்றை சிலைகளாக செஞ்சு வச்சிருப்பாங்க. சரதியல் என்றொத்த அன்றைய கால இலங்கையை ஆக்கிரமித்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக எப்படி போராடினான். இப்ப சரதியலை பற்றி மட்டும்தான் பெரும்பாலும் பல இடங்களில் பேசப்படும். இதுல சரதியல் என்கிற ஒருத்தர் தான் இருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்ல, சிலோன் ரொபின்ஹூட் என்று சொல்லி 2 பேர் வரலாற்றில் அறியப்படுகிறார்கள். ரொபின்ஹூட்னு சொல்லி முன்ன ஒரு நாடகம் டிவியில் போடுவாங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ரொபின்ஹூடுங்கிறது ஒரு கதாபாத்திரம். கதாபாத்திரம்னா இந்த அடக்கி ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட இரவுல போய் அவங்களை அடிச்சு பறிச்சு சொத்துக்களை எடுத்துக்கிட்டு வந்து காலையில் இரவோட இரவாக ஏழைகளுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி செய்யறவங்களுக்கு பேர் ரொபின்ஹூட் அப்படின்னு வச்சிருக்கிறான். இது ஆங்கிலத்தில் ஒரு ஃபேமஸான கதாபாத்திரம். இந்த பேரைத்தான் சூர சரதியலை பற்றி சொல்லும் போது சிலோன் ரொபின்ஹூடும்பாங்க. சூர சரதியலை பற்றி இந்த நாடு பேசுகிறது, வரலாற்றில் பேசுகிறார்கள். எந்த இடத்திலாவது மம்மலே மரிக்காரை பற்றி பேசி இருக்கிறார்களா? சூர சரதியலை பேசுகிற வரலாறு மம்மலே மரைக்காரை மறந்து விட்டது. யார் இந்த மம்மலே மரைக்கார்? சூர சரதியல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சரதியல் கம்மானைக்குள்ள போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கல்லு மலை இருக்குது. அதாவது மாவனெல்லை ஏரியாவில் தான் அது இருக்குது. மாவனெல்லை பாலத்தோட ஒட்டித்தான் இந்த வரலாறுகள் எல்லாம் வரும். அந்த மலைக்கு பேர் உத்துவான் கந்த அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. சிங்களத்தில் உத்துவான் கந்தம்பாங்க, அது உஸ்மான் கந்த. உஸ்மான் என்கிற ஒரு இஸ்லாமியருக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய மலை. அதுக்கு போய் யாரும் ஏறி கைடோட போகணும், தனியாக போயிடாதீங்க. கைடோட போய் நாங்கள் மேலே வரைக்கும் ஏறி பார்த்துருக்குறோம் மலைக்கு. அந்த மலையில தான் இந்த சூர சரதியலும் மம்மலே மரைக்காயரும் இரவு நேரத்தில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்திட்டு ஏழை மக்களுக்காக எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டு வந்து ஒழிச்சுக்கிடுவாங்க. அந்த மலையில தான் அந்த ஒழிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி குகையெல்லாம் அதில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. கைடோட போய் தான் பார்க்கணும். இப்போ பாம்பு பள்ளி எல்லாம் இருக்கும், கைடோட போனால் உங்களுக்கு பார்க்க முடியும். அந்த மலையில ஏறி நின்னா முழு கேகோல் குருநாகல வரைக்கும் துல்லியமாக வெறுங்கண்ணோட பார்க்க முடியும். பார்த்தா தெரியும், ஏன்னா அது அவ்வளவு உயரத்தில் இருக்குது. இந்த சூர சரதியலும் மம்லே மரிக்காரும் சேர்ந்து அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் பெரிய தலைவலியா இருக்கிறாங்க. எப்ப வாரு எங்க நாட்டை விட்டு போடாங்கிறதும் அவங்களுக்கு எதிராக சண்டை பிடிக்கிறதும் அவங்க 2 பேரையும் உயிரோட பிடிக்கிறதுக்கு அன்றைய அரசு படாத பாடுபடுறாங்க. 1864 கடைசியா என்ன ஆகுது தெரியுமா? 2 பேரும் உயிரோடு பிடிக்கப்படுகிறார்கள். உயிரோடவே அன்றைய அரசு அவங்களை கைது பண்ணுது. எப்படி பண்ணுது தெரியுமா? இந்த இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் எட்டப்பன் என்று சொல்லி ஒரு பேச்சு சொல்லுவாங்க. எட்டப்பன், நீ எட்டப்பன் மாதிரிம்பாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில எல்லாம் காட்டி கொடுக்கிறவனுக்கு பேர் எட்டப்பனும்பாங்க.
ஏன் சொல்லுவாங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகளை காட்டி கொடுத்தவங்களுக்கு எட்டப்பன் பேரு. அது மாதிரி இலங்கை வரலாற்றில் சூர சரதிகளையும் அதே போன்று மம்லே மரைக்கார் 2 பேரையும் காட்டி கொடுத்தது ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அன்னைக்கு அந்த பெண்மணி காட்டி கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு இஸ்லாமிய பெண்மணி காட்டி கொடுத்திருந்தால் இன்றைக்கு நிலைமை என்ன? இன்ன வரைக்கும் எல்லா இனவாதியினுடைய வாயிலையும் நம்ம தானே அவள் மாதிரி இருந்திருப்பே. நீங்களா யார் தெரியுமாடா? எங்க மன்னரை காட்டி கொடுத்த, எங்க ஆக்களை காட்டி கொடுத்தவங்க, நீங்களா உத்தமனா இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஆக்களை காட்டி கொடுத்ததுனால அதை பத்தி பேசுறாங்க இல்ல. ஒரு பொம்பளை அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய பிரிட்டிஷ் அரசாங்கத்திடத்தில் இந்த 2 பேரையும் காட்டி கொடுப்பா. 2 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். 1864 மே மாதம் 7ஆம் தேதி சரியாக இன்றைக்கு இருக்கிற கண்டில இருக்கிற போகம்பர சிறைச்சாலை, இப்ப அந்த சிறைச்சாலை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்தி இருக்கிறாங்க. போகம்பர சிறைச்சாலையில் வைத்து இந்த 2 பேரும் மக்களுக்கு முன்பதாக தூக்கிலிடப்பட்டார்கள். பப்ளிக்ல இவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இலங்கை வரலாற்றில் மக்களுக்கு முன்பதாக பப்ளிக்ல வழங்கப்பட்ட கடைசி தூக்கு தண்டனை மம்லே மரிக்காருக்கும் சூர சரதியலுக்கும் வழங்கப்பட்ட தூக்கு தண்டனை. அந்த சூர சரதியல் சினிமாவில், சிங்கள சினிமாவில் இதை தத்ரூபமாக உண்மையை மறைக்காமலேயே எடுத்திருப்பார்கள். 2 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்படுது. மம்லே மரிக்கார் அன்றைய காலத்தில் இருந்த ஒரு மௌலவிட்ட அவருடைய ஜனாசா ஒப்படைக்கப்படுது. ஏன்னா அவர் முஸ்லீம்ங்கிறதுனால. சூர சரதியல் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இடத்துல அவருடைய பாடியை கொடுக்குறாங்க. அவர் சிங்கள மொழி பேசுகிற கிறிஸ்தவ சகோதரராக இருந்தார். அவருடைய பாடி ஒரு ஃபாதர் இடத்துல ஒப்படைக்கிறாங்க. 2 பேரும் தூக்கிலே இடப்பட்டார்கள். இந்த சுதந்திரத்திற்காக போராடுகிற காரணத்தினால. இதே நாள் இன்னொரு சம்பவமும் நடக்கும். என்ன சம்பவம் நடக்கும் என்று சொன்னா 1864 இன்னைக்கு மார்ச், இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் 21ஆம் தேதி இலங்கையினுடைய போலீஸ் டே கொண்டாடப்படுகிறது. போலீஸ் தினம் கொண்டாடுவாங்க. சுதந்திர தினம் மாதிரி போலீஸ் தினம் கொண்டாடுவாங்க. எதுக்காக கொண்டாடுறாங்க? போலீஸ் தினம் கொண்டாடுவதற்கு காரணம் இருக்கணும்ல. எதுக்காக கொண்டாடுவாங்க தெரியுமா? இலங்கையில் சரத் பொன்சேகாவுக்கு குண்டாடிப்பட்டதுக்கோ அல்லது போலீஸ்ல வேற யாருக்காவது ஏதாவது நடந்ததுக்காக கொண்டாடப்படலைங்க. அதை கொண்டாடுவதற்கான காரணம் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக போலீஸ் யூனிஃபார்மோட கொல்லப்பட்ட ஒரு நபர் ஷபான் முகமது என்கிற ஒரு இஸ்லாமியர். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போலீஸ் திணைக்களத்தினுடைய வெப்சைட்ல பார்த்தா நாங்க இதுக்கு தான் கொண்டாடுறோம்னு வெப்சைட்லயே போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்த்த அளவுல கிடைக்கல. இப்ப இருக்குதான்னு தெரியல. இன்னைக்கு நாளைக்கு பார்க்கணும் திரும்ப இருக்குதான்னு. போலீஸ் டே கொண்டாடுவதற்கான காரணம் ஷபான் முகமதை நினைவூட்டுவதற்காக. யார் இந்த ஷபான் முகமது? இந்த சூர சரதிகளையும் மம்லே மரைக்காரையும் பிடிப்பதற்காக அனுப்பப்பட்ட போலீஸ் படையில இருந்த கான்ஸ்டபிள். இவர் அந்த வார்ல கொல்லப்படுறாரு. அடுத்த பக்கம் அவங்க 2 பேரும் தூக்குல போடப்படுறாங்க. இந்த பக்கம் இவர் கொல்லப்படுறாரு. இன்னைக்கும் ஷபான் முகமதுடைய அவருக்கு அன்றைக்கே இவர் இதற்காகத்தான் கொல்லப்பட்டார் என்று பிரிட்டிஷ் வெளியிட்ட கெசட் இருக்கிறது. அதே போன்று சூர சரதியலும் மம்லே மரைக்காரும் எதற்காக கொல்லப்பட்டார்கள் என்கிற கெசட்டை எல்லாம் இன்னைக்கும் பார்க்க முடியும். நம்ம சும்மா சாதாரண ஆட்கள் நினைச்சிடாதீங்க. இந்த சமூகம் உயிரை பணயம் வைத்திருக்கிறது இந்த நாட்டுக்காக. பல தலைவர்களை இந்த நாட்டுக்காக இழந்திருக்கிறோம். வரலாறு நெடுகிலும் இரத்தக்கரை வடிந்திருக்கிறது இந்த நாட்டுக்காக. ஆனா லேசா நாக்கில் பல்லுப்படாம நீங்களா யார் தெரியுமா? தம்பி ஆம்பா. நீங்களா யார் தெரியுமா? மரக்கலை ஆம்பா. நம்மளும் நாமளும் இனி வந்தா வரத்தான் போலதான், நாமளும் வேற யாருதான் நினைச்சுக்கிட்டு நம்மளும் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த அதாவது மரக்கலையாங்கிறான இந்த மரக்கலையாவை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மரக்கலையாவை தெரிஞ்சுக்கிட்டா தான் மறக்காமலும் இருக்க முடியும். இதுக்கு பிறகு யாராவது நம்மளே மரக்கலையாண்டா இல்ல மரக்கலை நாங்கன்னு சொல்லணும். ஏன் சொல்லணும் தெரியுமா? இந்த மரக்கலையாங்கிற வேர்டுக்கு பின்னாடி இன்னொரு வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு? 2ஆம் ராஜசிங்க மன்னன். இந்த ராஜசிங்க கொழும்புக்கு வந்தீங்கன்னா கொழும்புல ஜனாதிபதி மாளிகைக்கு இப்ப அந்த கேட் எல்லாம் ஓப்பன் தானே, போகலாம் வரலாம். ஜனாதிபதி கோல் ஃபேஸால ஜனாதிபதி மாளிகைக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே இந்த பக்கம் ஹட்டன் நேஷனல் பேங்க் இருக்கும், அந்த பக்கம் பிஓசி இருக்கும். 2க்கு நடுவில் கொட்டுவ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். இந்த கொட்டுவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா விளங்காம ஒரு சின்ன ஒரு கூடாரம் மாதிரி ஒரு சின்ன கட்டிடம் இருக்கும். செக்யூரிட்டி ரூம் மாதிரி ஒன்று இருக்கும்.
இதுக்கு பிறகு கொழும்புக்கு போனீங்கன்னா ஒரு 8 அது என்ன ரூம்னு போய் பாருங்க, தொட்டுக்கிட்டு பார்க்க கூடாது, போய் பார்க்கணும். ஏன்னா அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானது. அது என்ன ரூம்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த பெரிய கட்டிடங்கள் இல்லாத காலத்தில் இந்த 2ஆம் ராஜசிங்க மன்னனை அப்ப சுதந்திர போராட்ட நேரத்தில் கடைசியில் அரெஸ்ட் பண்ணினாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அங்கதான் சிறை வச்சாங்க. அவரை சிறை வச்ச ஜெயில் அது. அங்க இருந்து தான் அவரை இந்தியாவுக்கு வேலூர் சிறைச்சாலைக்கு கொண்டு போனாங்க. வேலூர்ல வச்சு தான் அவர் சாகுறாரு, நாடு கடத்தப்படுகிறார் அவர். இந்த 2ஆம் ராஜசிங்க மன்னர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, போர்த்துகேய படைக்கு எதிராக கடுமையாக யுத்தங்களில் ஈடுபட்டவர். இவரை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சொல்லி போர்த்துகேய படை இரவு பகலாக மன்னருக்கு எதிராக சண்டையிடுகிறது. ஒரு நாள் மன்னரை துரத்தி கொண்டு வருகிறார்கள் போர்த்துகேய படை. மன்னர் ஓடிக்கொண்டே போகிறார். மகியங்கன பகுதிகளில் மன்னர் ஓடி போய், இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் கதை மாதிரி கேட்டுப்போம், இது கதை கிடையாது, நிஜ வரலாறு. மன்னர் ஓடிக்கிட்டே போறாரு. போகிறவர் மகியங்கன பகுதிகளில் ஒரு மாமரம், பெரிய மாமரம், அந்த மரத்தில் ஒரு பெரிய பொந்து இருக்குது, ஓட்டை இருக்கிறது. அதுக்குள்ள போய் ஒளிச்சிடுறாரு. ஏன்னா எதிரிகள் வர்றாங்க நம்மளை கொன்றுவாங்கிறதுக்காக, உயிர் தப்புவதற்காக அதுக்குள்ள போய் ஒளிக்கிறாரு. இந்த வரலாறு முதல்ல 1980களுக்கு பிறகுல இருந்து தமிழ் பாட புத்தகத்தில் இருந்துச்சு. 3ஆம் ஆண்டு தமிழ் பாட புத்தகத்தில் இந்த வரலாறு இருந்தது. அப்படியே அதை மெதுவாக கொண்டு வந்து தூக்கி விட்டாங்க. இப்ப புதிய கல்வி சீர்திருத்தம் வருகிறது. அதிலாவது இதுகள் இணைக்கப்பட்டால் பெரிய சந்தோஷப்படுவோம் நம்ம. கண்டிப்பாக இந்த வரலாறு, இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக செய்த தியாகங்கள், மறக்கடிக்கப்பட்ட, இல்லாமலாக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட வரலாறுகளை இந்த அரசாவது புதிய கல்வி சீர்திருத்தத்தில் பாட புத்தகங்களில் இணைக்க வேண்டும். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்துச்சு, பிறகு வந்த இனவாதிகள் இதெல்லாம் இல்லாமலாக்கினாங்க. 1980களுக்கு பிறகு 3ஆம் ஆண்டு தமிழ் பாட புத்தகத்தில் இருந்த வரலாறு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், 2ஆம் ராஜசிங்கன் போய் போர்த்துகேய படைக்கு பயந்து பொந்துக்குள்ள ஒளிச்சிடுறாரு. பங்கர கம்மன் என்ற ஒரு ஊர் இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. ஒரு முஸ்லிம் கிராமம், ஒரு 300-350 குடும்பங்கள் வாழக்கூடிய கிராமம். அந்த கிராமத்தில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. போய் அவர் ஒளிச்சதுக்கு பிறகு இதை ஒளிக்கிற காட்சியை பால் கறந்து கொண்டிருக்கிற ஃபாத்திமா என்கிற சகோதரி பார்க்கிறார். மாட்டில் பால் கறந்துகிட்டு இருக்கிறார். மன்னர் ஓடி வர்றாரு, பொந்துக்குள்ள ஒளிக்கிறாரு, அதை கண்ணால காண்றார். அதே நேரத்தில் அதுக்கு பிறகு படை தேடி வருது, அதையும் இவ பார்க்கிறார். போர்த்துகேய படை வந்து ஃபாத்திமாவிடத்தில் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா, நாங்கள் இப்படி ஒருத்தரை துரத்திக்கிட்டு வந்தோமேம்மா, அவர் எங்கேன்னு கேட்குறாங்க. இப்போ இவ என்ன யோசிக்கிறா, கண்ணால கண்டுட்டான். மன்னர் எங்கேன்னு சொல்லி இந்த இங்கே தான் இருக்கிறான்னு கையை நீட்டிட்டான்னு சொன்னா, இன்ன வரைக்கும் நம்மளை காட்டி கொடுத்த சமூகம்னு சொல்லுவாங்களா இல்லையா? மன்னரை காட்டி கொடுக்கவும் கூடாது, இதே மார்க் அடிப்படையில் பொய் சொல்லவும் கூடாது, ரெண்டையும் செய்யக்கூடாது. பொய் சொல்லவும் கூடாது, காட்டி கொடுக்கவும் கூடாது. அப்ப என்ன பண்றது? மௌனமா இருக்கிறார். வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க இஸ்லாமிய வரலாறு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போவாங்கங்க. போகும்போது ரசூலுல்லாஹ் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப அபூஜஹலுடைய படை நபிகள் நாயகம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தேடி அலைகிறது. அலைந்து கொண்டு வந்து எங்க வந்து சேருவாங்க என்று சொன்னா, அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வருவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகள் வந்து என்ன கேட்பாங்கன்னா, எங்க உங்க வாப்பா எங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கேட்கிறாங்க, எங்க அவரு முகமது நபி எங்க என்று கேட்கும்போது, அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, இப்ப உண்மையை சொல்லவும் முடியாது, பொய்ய சொல்லவும் கூடாது. அவங்க சொன்ன பதில் என்ன? அவங்க இப்ப எங்கிறது எனக்கு தெரியாதுன்னாங்க. அவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப தெரியாதானே? அவங்க சொன்ன பதில் சரிதானே? இப்ப அவங்க ஹிஜ்ரத் போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்கன்னா இங்க இருந்தாங்கன்னு சொல்லுவேன். இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இந்த காலத்துல கேட்டா அவங்க வாப்பாவுக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்ல லைவ் லொகேஷன் அனுப்ப சொல்லு, கேட்கலாமா இல்லையா? அந்த காலத்துல லைவ் லொகேஷனா கேட்க முடியும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்பதான் அபூஜஹல் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு கன்னத்தில் அறைவான் என்கிற வரலாறு இருக்கிறது. உண்மையை சொல்லிடவும் கூடாது, பொய் சொல்லிடவும் கூடாது. உண்மையை சொன்னா மாட்டிக்கிடுவாங்க, அதுக்காக பொய் சொல்லிடவும் கூடாது. அதுக்காக ஒரு இக்கமத்தான வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. ஃபாத்திமா என்ன யோசிக்கிறான்னு கேட்டா, 2ஆம் ராஜசிங்கர் ஒளித்ததை கண்டுவிட்டார். இப்ப ஒளிச்சதை சொன்னோம்னா காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும், சொல்லலைன்னா பொய் சொன்னா பொய் சொன்ன மாதிரி ஆயிரும். இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே சொல்லாம அமைதியாக இருக்கும்போது அந்த போர்த்துகேய படை ஃபாத்திமாவை பிடிச்சு
மாறுகால் மாறுகை வெட்டுகிறார்கள், வலது காலை வெட்டுகிறார்கள். இப்ப உண்மையை சொல்லு, சாம இருக்கிறார். இடது கையை வெட்டுறாங்க, வலது கால் இடது கை, மாறுகால் மாறுகை வெட்டுவது. அப்பவும் அவர் சொல்லல, மறுத்துட்டா. ஏன்னா அவ காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது, போய் சொல்லவும் கூடாது. அதுக்கு பிறகு கழுத்தையே வெட்டுகிறார்கள். கொலை செய்தும் அந்த சகோதரி மன்னரை காட்டி கொடுக்கவில்லை. அவங்கள கொண்டு போட்டு மன்னர் எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு படை போய்விட்டது என்று தெரிந்த மன்னர் வெளியே வர்றார். வெளியே வந்து பார்த்தா ஃபாத்திமா கொல்லப்பட்டிருக்கிறார். மாறுகால் மாறுகை வெட்டப்பட்டிருக்கிறாள், தலை வெட்டப்பட்டிருக்கிறது, மரணம் சம்பவித்திருக்கிறது. அப்பதான் மன்னர் ஃபாத்திமாவை பார்த்து சொல்றாரு, மா ரெக்கலேங்கிறார். சிங்களத்தில் மா ரெக்கலே என்று சொன்னா என்னை பாதுகாத்த இரத்தமே, உன்னுடைய இரத்தத்தை தந்து என்ன பாதுகாத்துட்டியம்மா என்று சொல்லி ஆதங்கப்பட்டு பேசுறாரு. இந்த மாறக்கலே தான் இன்றைக்கு மறக்கலே என்று மாறியது. இந்த மறுவுதல் தமிழ்ல இருக்குதுல்ல, அது மாதிரி ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையாக மாறும். அது மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கன்னா மாறக்கலே, என்ன உசுரை கொடுத்து என்ன பாதுகாத்தியம்மான்னு அந்த போற்றி புகழ்ந்த வார்த்தை இன்னைக்கு எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஏதோ நம்ம இந்த வந்தாமர்த்தா மாதிரியும் வேறொரு சமூகம் மாதிரியும் நம்மளை கொச்சைப்படுத்துவதற்காக மறக்கலையா மறக்கலையா மறக்கலையாங்கிறான். மாறக்கலே என்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். மன்னர் வெளியே வந்து ஆதங்கப்பட்டு பேசினது மட்டுமல்ல, இந்த ஃபாத்திமாவை கௌரவப்படுத்தும் விதமாக அன்றைய கால இஸ்லாமியர்களுக்கு அவர் கொடுத்த அன்பளிப்பு தான் இன்னைக்கு நாம பார்க்கிற திகன, இன்னைக்கு நாம பார்க்கிற அக்குரண, இன்னைக்கு நாம பார்க்கிற மடவல. அந்த பகுதி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்மதம் இல்லாம, சும்மா யோசிங்க, கண்டி மகனுவரங்கிறது சிங்கள பெரும்பான்மை சகோதரர்கள் நிறைந்திருக்கிற பகுதி. சம்பந்தமே இல்லாம இந்த ஊர்கள் மட்டும் ஏன் இவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள்? ஏன்னா அவ்வளவு இலவசமாக கிடைத்த பூமி. இந்த ஒரு உயிருக்காக மன்னன் எல்லாத்தையும் வச்சுக்க என்று அள்ளி கொடுத்தான் இரண்டாம் ராஜசிங்க மன்னன் இஸ்லாமியர்களுக்கு. மன்னரையே பாதுகாத்திருக்கிறோம். இதை விட வேற என்ன வேண்டி கிடக்குது? நம்ம காட்டி கொடுக்கல, சூர சரதிகளையும் மம்மலே மரிக்காரையும் காட்டி கொடுத்தார்கள். இரண்டாம் ராஜசிங்க மன்னனை நம்முடைய நாட்டினுடைய இஸ்லாமிய சகோதரி பாதுகாத்தால் 1980களுடைய தமிழ் பாட புத்தகம் 3ஆம் ஆண்டு தமிழ் பாட புத்தகத்தில் 61, 62ஆம் பக்கத்தில் போட்டோவோட காட்சியோட இந்த சம்பவம் இருந்தது. இன்னைக்கு இல்லை, நம்ம கேட்கவும் இல்லை, இதை பத்தி தேடவும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு அந்த இடத்தை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் தேடி இந்த காத்தான்குடி மியூசியத்தில் ஹிஸ்புல்லா கொண்டு வந்து அதை தத்ரூபமா செஞ்சு அதுக்குரிய ஆதாரத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறார். இப்ப சொல்லலாம் இருக்குது, நம்ம வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது இப்ப சொல்லலாம். ஆனால் இப்ப புதிய கல்வி சீர்திருத்தம் வருகிறது. எல்லா இனத்திற்கும் சமனான எல்லா தகவல்களும் வருகிற ஒரு சீர்திருத்தமாக அது இருக்கும் என்று அரசு சொல்கிறது. சொல்லுகிற போது இந்த வரலாறுகள் மீண்டும் வர வேண்டுமா இல்லையா? ஏன்னா நம்ம அவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறோம், நம்மள துரோகி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆட்சி காலங்களில் குறிப்பாக 2016 அன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனை பத்தி புதுசா ஒன்றும் சொல்ல தேவையில்லை. வானத்துக்கு மேல பூமிக்கு கீழே தான் அந்த யோசிப்பார். நடுவுல எதையும் யோசிக்க மாட்டார். தெரிஞ்சாலே இலங்கை வரலாற்றில் இருந்த இப்படி ஒரு ஜனாதிபதியை யாருமே பார்க்கல. அவர் செஞ்ச சேவைகள் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா விடிய விடிய சிரிக்கலாம். அவர் கொண்ட சட்டம் தான் ஹோட்டல்ல டீ கேட்டீங்கன்னா டீயை தனியாகவும் சுகரை தனியாகவும் தரணும். இவ்வளவு ஒரு அறிவாளியை கொண்டு போராடி கொண்டு வந்த ஜனாதிபதி வேற. இந்த ஹாஸ்பிட்டா சீட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்ன்றாரு. அவர் இருக்கும்போது அதுக்கு அனுமதியும் கொடுத்துட்டாரு. திருப்பி மரம் இருக்கிற மெஷின் இருக்குதா இல்லையா, அந்த மெஷினை வந்து யூஸ் பண்ண கூடாது, அதுக்கு தடை. ஏன்னா அது இருக்கிறதுனால தான் மரத்தை அறுக்கிறீங்களா, அது இல்லாட்டி அறுக்க மாட்டாங்களா? இந்த ஆளு சிங்கள பெரும்பான்மை மக்களுடைய மனதை வெல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை பண்ணின காரியம் பாராட்டுக்குரியது, அவங்க மக்களுக்கு பாராட்டுக்குரியது. ஆனா அதை ஏன் எங்களுக்கு பண்ணல? ஏன் உங்களுடைய இனவாதம் அதை தடுத்தது என்பதுதான் நம்முடைய கேள்வி. என்ன பண்றாரு? 2016 ஒரு காரியத்தை பண்றாரு. நாட்டுக்காக போராடிய தேசிய வீரர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை எடுத்து அந்த பட்டியலில் இருந்த 196 சிங்கள பெரும்பான்மை தலைவர்களை தேசத்தின் தியாகிகள் என்று அறிவிக்கிறார். 196 சிங்கள தலைவர்களுங்க. இவங்களை 1818ஆம் ஆண்டு பிரித்தானியருடைய ஆட்சிக்கு எதிராக இவர்கள் சுதந்திரம் வேண்டி போராடினார்கள் என்பதற்காக
ஊவா வெல்லச பகுதிகளில் பிரித்தானிய அரசுக்கு எதிராக சண்டையிட்டார்கள் என்பதற்காக இந்த 196 பேரையும் பிரித்தானியாவினுடைய அன்றைய ஆட்சியாளர்கள் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லி கெசட் பண்ணி இருக்கிறாங்க. இத நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தூசு தட்டி எடுத்து பிரித்தானியாவுக்கு போன நேரத்தில் அப்ப இருந்த எலிசபெத் சந்திக்க போவார். சந்திச்சு எல்லாம் பேசி அதுக்கு அவரோட பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா இலங்கை அரசு ஒரு கெசட் வெளியிடுகிறது. என்ன கெசட்? பிரித்தானியர்களுக்கு எதிராக போராடிய 196 சிங்கள பெரும்பான்மை சகோதரர்களையும் தேசத்தின் தியாகிகள் அப்படின்னு அறிவிச்சாங்க. இவங்க மட்டும்தான் இப்படி போராடினீங்களா? இவங்க மட்டும்தான் தேசத்துல துரோகிகள் என்று பிரித்தானியாவால் முத்திரை குத்தப்பட்டார்களா? ஏன் உங்களுக்கு இவ்வளவு வஞ்சகம்? நம்மளை எவ்வளவு கார்னர் பண்ணிருக்கிறாங்கன்னா, நம்மளை எவ்வளவு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த சமூகத்தை சேர்ந்த 7 பேர் தேசத்திற்காக போராடி அதே பிரித்தானிய அரசினால் தேசத்தின் துரோகிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த முத்திரையை சுமந்து கொண்டே இருக்க. முத்திரை குத்துறனா சும்மா இல்ல. அன்னைக்கு தேச துரோகி என்று அறிவிச்சா இன்னைக்கும் அப்படிதான். ஒருத்தர தேச துரோகி என்று அறிவிச்சாங்கன்னு வைங்க, அவருடைய சொத்து பத்து எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, எல்லாம் சீஸ் பண்ணுவாங்க, எதையும் யூஸ் பண்ண பரம்பரைக்கே கிடையாது. அப்படி சொத்துக்களை இழந்து தேசத்தின் துரோகிகளாக 7 பேர் பேர் எடுத்தார்கள். 1804 ஜூன் மாதம் 7ஆம் தேதி 7 பேரை பிரித்தானிய அரசு தேசத்தின் துரோகிகளாக அறிவிக்கிறது. அவர்களுக்கு எதிராக இலங்கை சுதந்திரத்திற்காக போராடியதற்காக. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த 7 பேரும் தேசத்தின் துரோகிகளாகத்தான் இருக்கிறார்கள், தியாகிகளாக அறிவிக்கப்படவில்லை. இந்த அரசாவது அதை செய்யணும். அந்த 7 பேரை 196 சிங்கள தலைவர்களை தியாகிகளாக அறிவித்ததை போல எங்களுடைய 7 தலைவர்களும் தியாகிகளாக அறிவிக்கப்பட வேண்டும். அது உங்கூர் ஆக்களும் இருக்கிறாங்க. ஷேக் தீர்த்தி என்ற ஒருத்தர் இருக்கிறார், தோப்பூர்காரர். மூத்தூர் தானே, தோப்பூர்காரர் ஷேக் தீர்த்தி. அவருடைய எந்த சொத்து அந்த காலத்துல அவருக்கு இருந்த ஒரு சொத்தாக வரலாறு நம்ம பார்க்கிறது வண்டி, மாட்டு வண்டி இருக்குதா இல்லையா? இந்த காலத்துல பென்ஸ் கார் இருக்கிற மாதிரி தான் அந்த காலத்துல மாட்டு வண்டி ஒன்று இருந்தாரு. அந்த மாட்டு வண்டி அவருடைய சொத்துக்கள் எல்லாமே சீஸ் பண்ணப்பட்டது. எல்லாத்தையும் கவர்மெண்ட் அரசுடைமை ஆக்கினார் அன்றைய கவர்மெண்ட். ஷேக் தீர்த்தி என்கிறவர் தோப்பூரை சேர்ந்தவர். முகமது சலாம்பதி உடையார், இவர் குச்சவெளிக்காரர். ஊர் கொஞ்சம் தூரத்துல இருக்குது. குச்சவெளிக்காரர் இன்னைக்கும் தேச துரோகியாக அவருடைய பரம்பரையை அதை சுமக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அபூபக்கர் ஈசா முஹாந்திரம், இவர் சம்மாந்துறையை சேர்ந்தவர். மீரா ஹுசைன் காரியப்பர் ராய்முனையை சேர்ந்தவர். ஹுசைன் லப்பை உதுமான் லப்பை இவரும் ராய்முனையை சேர்ந்தவர். அனீஸ் லப்பை என்கிறவர் மருதமுனையை சேர்ந்தவர். பீர் முகமது மௌலவி என்கிற ஒருத்தர். இந்த 7 பேரு இலங்கை வரலாற்றில் இலங்கை சட்டக்கோவையிலேயே தேசத்தின் துரோகிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தேசத்தின் துரோகிகளாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனா இதே முத்திரை குத்தப்பட்ட சிங்கள பெரும்பான்மை தலைவர்கள் 196 பேர் தேசத்தின் தியாகிகளாக பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மைத்ரிபால சிறிசேன அன்னைக்கு செஞ்சார். நம்ம நிலைமை எப்படி இருக்குது பாத்தீங்களா? தேசத்துக்காக போராடி உயிரையும் கொடுத்து தேச துரோகி என்ற பெயரையும் எடுத்து இன்ன வரைக்கும் அதே பெயரோட நம்முடைய சமூகத்தை சேர்ந்த 7 பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பிரித்தானிய அரசுக்கு தான் நாம் தேச துரோகி. இந்த நாட்டில் மறு கெசட் வந்தாலும் வரலாற்றையும் இந்த 7 பேரும் இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த தேசத்தின் தியாகிகள். ஆனால் அறிவிக்கப்பட வேண்டும். அவ்வளவு வேலைகளை அவ்வளவு காரியங்களை இந்த நாட்டுக்காக நம்முடைய தலைவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி பட்டியலை போட்டுக்கிட்டே போகிற அளவுக்கு நம்முடைய காரியங்கள் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. சாதாரணமா போராடல. 1905 என்று நினைக்கிறேன், கொழும்புல 1905 கால பகுதிகளில் அட்வொகேட் அப்துல் காதர் அவங்க ஒரு நீதிமன்ற, கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக ஆஜராகிறார். அந்த வழக்குக்கு ஆஜராகும் போது அவரும் இந்த மாக்கால் சேர்மால் தான் கோர்ட்ஸுக்கு போறாரு. கோட்டை போட்டு துருக்கி தொப்பியை போட்டு வாதாடுவதற்காக போறாரு. போகும்போது அன்றைய ஆங்கிலேய நீதிபதி லயட், அவரோட பேர் லயட், அவர் என்ன செய்யறாருன்னா தொப்பியை போட்டுக்கிட்டெல்லாம் நீங்க வந்து இங்க வழக்கு வாதாட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிபதி ரூல் போடுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய ஆடை, நான் தொப்பியை போட்டுக்கிட்டு வர்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல, நான் தொப்பியை போட்டு வந்து நான் வாதாடினா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது குறைஞ்சிட போகுதா? இல்லை, அப்போ நான் வந்து வாதாடுறேனே அப்படின்னு சொல்லி வாதத்தை வைக்கிறாரு. இல்லை, தொப்பியோட நீங்கள் எந்த காரணம் கொண்டு வாதாடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எனவே தொப்பியை கலட்டுங்க, தொப்பியை கலட்டிட்டு நீங்கள் பேசுறதா இருந்தால் பேசலாம், இல்லைன்னா தாராளமாக வெளியேறலாம் அப்படிங்கிறாரு. உடனே அட்வொகேட் அப்துல் காதர் அவங்க வெளியேறாங்க. நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? அவ்வளவுதானே, தொப்பி என்ன கோட்டை சேர்த்து கலட்டவா, என்ன செய்யணும்? அவர் கேட்க முன்னாடியே நம்மாக்கள் செய்யறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. கடந்த காலத்தில் பார்த்தமா இல்லையா,
நம்ம கிட்ட தொப்பியை கலட்டுனா சரி ஓகே கட்டி போட்டுருவோம். ஜுப்பா என்ன எதை கழட்டணும் எல்லாத்துக்கும் என்ன ஒரு கட்டம் இருந்தது. ஹபாயா கருப்புல ஹபாயா போடுறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது நம்முடைய தலைவர்கள் இப்ப இது பெரிய காலமெல்லாம் போகல, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அறிவிப்பு விட்டுட்டாங்கன்னு கேட்டா கருப்புல மட்டும் அபாயா போடாதீங்க, கலர்லையும் போடுங்க. எங்களுடைய பெண்களுடைய ஆடையை முடிவெடுக்க நீ யார்? என்னன்னா அவன் குனிய சொன்னா இவன் கீழே விழுந்துருவான். நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. தொப்பி போடாம நீங்க வாதாட, தொப்பி போட்டுக்கிட்டு கோர்ட்ஸ்ல வாதாட முடியாதுன்னு பிரித்தானியாவுடைய நீதிபதி சொல்றாரு. அப்படின்னா நான் வழக்கு தொப்பி போட்டுக்கிட்டு வாதாடினா தான் இது ஏன் உரிமை, இல்லைன்னா என் உரிமையை முதல்ல வெண்டுட்டு பார்ப்பேன், அதுக்கு பிறகு வழக்கு பார்த்துக்கிறோம். இப்ப அட்வொகேட் அப்துல் லத்தீப் என்ன முடிவெடுக்கிறாருன்னா வழக்க பேசுறதா, இப்ப வழக்கோட சேர்த்து இன்னொரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது. என்ன, தொப்பியை போட்டுட்டு வாதாடலுமா ஏலாதா, உரிமை பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்கு இதை விட்டோம்னா, அன்னைக்கு அவர் விட்டு இருந்தாருன்னு வைங்க, அதையே கொண்டு நம்ம ஆக்களே பார்லிமெண்ட்ல பேசியிருப்பான். நல்லதுதானே, அட்வொகேட் அப்துல் லத்தீப் அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்று என்ன செய்தார்? தொப்பியை கலட்டி கொண்டாரா இல்லையா? ஹபாயாவை கலட்டுவதில் என்ன பிரச்சனை? ஜுப்பாவை கலட்டுவதில் என்ன பிரச்சனை? பாங்கு சொல்லாமல் இருப்பதில் என்ன பிரச்சனை? நம்ம ஆக்களே பேசியிருப்பாங்க அன்னைக்கு அவர் செஞ்சிருந்தா. ஆனா அட்வொகேட் அப்துல் லத்தீப் என்ன செய்யறாருன்னா வழக்க புறவு பேசிக்கிறேன். இப்ப இன்னொரு வழக்கு வந்துருச்சு. என்ன வழக்கு? தொப்பி போட்டுக்கிட்டு கோர்ட்ஸுக்கு வரையலுமா இயலாதா, அதை பார்ப்போம். வெளியே போறாரு. அன்றைக்கு இருந்த நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் அறிஞர் அசீஸ், டாக்டர் கலீல், அறிஞர் சித்திலப்பை, அதே போன்று டிபி, யாரெல்லாம் இருந்தாங்க எல்லா தலைவர்களையும் ஒன்று சேர்க்கிறாரு. சேர்த்து நான் அப்படி கோர்ட்ஸுக்கு போனேன், எனக்கு வாதாட முடியாதுன்ட்டாங்க, அப்படி இருக்க முடியாது, சட்ட போராட்டம் நடத்தணும். அன்றைக்கு இருந்த நம்முடைய தலைவர்கள், நம்மக்கிட்ட இருந்த 2 மீடியா அன்னைக்கு, இஸ்லாம் மித்திரன், முஸ்லிம் நேஷன், இந்த 2 தான் இருந்தது. அந்த அதாவது முஸ்லிம் நேஷன் வாரம் 2 முறை வருகிற பத்திரிகை. இன்னைக்கும் நமக்கு வீக்லி பத்திரிகை கூட ஒன்று கிடையாது இப்ப நம்ம கையில். இப்ப நம்ம முஸ்லிம்களுக்குன்னு விடிவெள்ளி பேப்பர் வருது. இந்த விடிவெள்ளி பேப்பர் வீரகேசரி கம்பெனி, நம்ம கம்பெனி இல்லை. ஆனா நமக்காக சகோதர சமூகம் ஒரு பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அது நமக்காக நடத்துறாங்க, அது பாராட்டுக்குரியது. ஆனா நம்ம கிட்ட இல்லை. அப்படி இருக்கிற போது அன்னைக்கு நம்ம கிட்ட 2 மீடியா இருந்துச்சு, முஸ்லிம் நேஷனும் இஸ்லாம் மித்திரனும். இந்த 2லையும் பிரச்சாரம் பண்றாங்க. நமக்கு தொப்பி போட்டுக்கிட்டு பிரிட்டிஷ்காரன் நீதிமன்றத்துக்குள்ள வாதாடலான்னு சொல்லிட்டான், இது நம்ம உரிமை, இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மீடியா பிரச்சாரம் நடக்குது. நாட்டின் 30 நகரங்களில் மாபெரும் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறார்கள். இந்த காலத்துல வாட்ஸ்அப்ல போட்டு வாங்கன்றான், அல்லது ஃபேஸ்புக்ல போட்டு வாங்கன்றான். அந்த காலத்தில் அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒவ்வொரு வீடு வீடாத்தான் கருத்துக்களை கொண்டு போறாங்க. எவ்வளவு சிரமம்! ஏன்னா நம்ம உரிமை. 2வது, நாட்டினுடைய அந்த அடிப்படையை தகர்க்கிற விதமாக பிரிட்டிஷ் சட்டத்தை கொண்டு வருகிறான். உடனே ஒவ்வொரு ஊராக பிரச்சாரம் பண்ணி நாட்டினுடைய 30 நகரங்கள்ல பெரிய பொதுக்கூட்டங்களை போட்டு மக்களுக்கு தெளிவூட்டி, கொழும்பு ஜாகிரா கல்லூரி இன்னைக்கு இருக்குதா இல்லையா? ஜாகிரா மாஸ்க் இருக்குது, பள்ளி இருக்குது, அதோட ஜாகிரா கல்லூரி வளாகம். அப்போ இன்னைக்கு அந்த இடம், கட்டிடங்கள் எல்லாம் வந்திருக்கிறதுனால சின்ன இடமா இருக்கு. அன்னைக்கு பெரிய வளாகம் அது. அந்த ஜாகிரா கல்லூரி மைதானத்தில் மிகப்பெரிய ஒரு துருக்கி தொப்பி போராட்டம் நடைபெறுகிறது. இஸ்லாம் மித்திரனுடைய கருத்து பிரகாரம் 30,000க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அன்றைக்கே கொழும்பில் திரண்டார்கள் பார்க்க முடியுது. இன்னைக்கு 30,000 இஸ்லாமியர்களை கொழும்புல திரட்ட முடியுமா? கொழும்புல இருக்கிறாங்க, ஒரு போராட்டம் திரட்ட முடியுமா? ஒரு ஆர்ப்பாட்டம் திரட்ட முடியுமா? ஒரு உரிமை திரட்ட முடியுமா? இன்னைக்கு முடியாதத அன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் செய்திருக்கிறார்கள். எல்லாரும் வா, நம்ம உரிமையை பறிக்கிறான் பிரிட்டிஷ்காரன், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கொழும்புக்கு அழைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்திற்கும் அன்றைய அரசு மசியவில்லை. லயட்டு ஏலான்ட்டார், நீ போராட்டம் நடத்து, ஆர்ப்பாட்டம் நடத்து, தரமாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்ப நம்முடைய தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அங்கிருந்து கிளம்பி ஒரு குழு, துருக்கி தொப்பி போராட்ட குழு ஒன்று அமைக்கப்படுகிறது. அந்த துருக்கி தொப்பி போராட்ட குழு இங்க இருந்து பிரித்தானியாவுக்கு போறாங்க. பிரித்தானியாவுக்கு போய் பிரித்தானியாவில் அங்கிருந்த சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு பேசுறாங்க. வழக்கு பேசி அந்த வழக்கிலே வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்று அந்த தீர்ப்பு சொல்லுகிறது, முஸ்லிம்கள் நீதிமன்றத்துக்குள்ள தொப்பி போட்டு கொண்டு வாதாட முடியும். தீர்ப்பு எடுத்துக்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கு வர்றாங்க. இன்னைக்கும் ஒரு இஸ்லாமிய சட்டத்தரணி
தொப்பியை போட்டுக்கிட்டு போய் வழக்கு பேச நினைச்சாருன்னா தாராளமாக பேச முடியும். அந்த அனுமதியை அன்றைக்கே நமக்காக நம்முடைய தலைவர்கள் போராடி பெற்று தந்திருக்கிறார்கள். பிரித்தானியாவுக்கு எதிராக சுதந்திரத்திற்கு ஆதரவாக நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக நம்ம சாதாரணமாக போராடல. இவ்வளவு கஷ்டங்களை சுமந்திருக்கிறோம், இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறோம், இவ்வளவு படாத பாடுபட்டு தான் இந்த சுதந்திரத்திற்கான நம்முடைய வேட்கையை தீர்த்திருக்கிறோம். ஆனா பிற்பட்ட நாட்கள்ல நம்முடைய வரலாறுகள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு, வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு, வரலாறுகளே தெரியாத சமூகமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டுக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறோம், குரல் எழுப்பி இருக்கிறோம், போராடி இருக்கிறோம், கடைசி சண்டை வரைக்கும் பிடித்திருக்கிறோம், சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தலைவர்கள் இன்றைக்கும் தியாகிகளாக இருக்க வேண்டியவர்கள் துரோகிகளாக அறியப்படுகிறார்கள், துரோகிகளாக பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் மாற்றப்பட வேண்டும், இதற்கு எதிராக பேசப்பட வேண்டும். இந்த தியாகிகளாக இவர்கள் 7 பேரும் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை நம்ம விடுக்கணும். இதுவெல்லாம் செய்வதற்காக சுதந்திர தினத்தில் மாத்திரம் நம்ம சுதந்திரத்திற்காக பாடுபட்டதை மாத்திரம் பேசாமல் எல்லா கட்டங்களிலும் நம்முடைய தியாகங்கள் பேசப்படணும். ஏன்னா பேசப்பட்டா தான் நம்ம இந்த நாட்டுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கோம், இன்ன வரைக்கும் எவ்வளவு பண்றோம். இந்த உரைகளை பேசுவதனுடைய நோக்கம் இந்த வரலாறுகளை நினைவூட்டுவது, இலங்கை முஸ்லிம்கள் செய்த தியாகங்களை சொல்லுவது, மாற்று மத நண்பர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஆர்வம் தான் இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான தூண்டுதலாக இருக்கிறது. இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மற்ற எல்லாவற்றையும் தெரிவதைப் போல இளம் சமூகத்திற்கும் நாம் இந்த நாட்டின் தியாகிகள், இந்த நாட்டின் துரோகிகள் அல்ல, இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் என்கிற செய்திகளை நாம் கொண்டு போய் சேர்க்கிற போதுதான் வரலாற்று ரீதியாக நம்முடைய வரலாற்றை பாதுகாக்க முடியும் என்பதை கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.